லாங் ஹேர் வர்சஸ் ஷார்ட் ஹேர் அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. உங்ககிட்ட ஒரு பெண்மையையும் அந்த பக்கம் சமுதாயம் சார்ந்த ஒரு கேள்வியும் கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்னன்னு சொல்லி நீங்க உள்ள போனீங்க? லாங்கர் செட் பேசின நிறைய பேர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து என்னால் ஒத்துக்க முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தேன். இப்பொண்ணு இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும். லைக் நம்ம யார் அதை சொல்றதுக்கு? ஃபர்ஸ்ட் லாங் ஹேர் வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் பொண்ணு, நீங்க ஷார்ட் ஹேர் வச்சிருக்கீங்க நீங்களாம் பையன் மாதிரி, அந்த மாதிரிலாம் பேசும்போது அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி? நாங்களே வந்து லாங் ஹேர் சைடில் துரந்தன் மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். பின்னல் போட்டு மல்லிப்பூ வச்சாலே எல்லாருமே பார்த்துருவாங்க சார். ஒரு பெண் ஒரு முடி வளர்க்குறாங்க இல்லை முடி வெட்டணுன்றது அவங்களோட விருப்பம். சமுதாயம் எங்களை திரும்பி பார்க்கணும், ஆண்கள் எங்களை திரும்பி பார்க்கணும், அதுக்காக நாங்கள் லாங் ஹேர் வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறது எல்லா பெண்களையும் சாடுற மாதிரி ஆயிடலாம். சொசைட்டி வந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு, விமன்னா லாங் ஹேர் தான் வச்சிருக்கணும் ஒன்று வச்சிருக்கு, அதை நாங்கள் உடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பாய் கட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சட்டை வந்து எனக்கு இப்படி போடுறது எனக்கு ஒரு பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி வந்து எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னா நோ ஒன் ஹேஸ் ரைட் டு கொஸ்டின் யூ, ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நான் வந்து சொசைட்டிக்காக சேஞ்ச் ஆனேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? இந்த ஷோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்னாச்சு, ஷார்ட் ஹேர் இருக்கவங்கலாம் வந்து தே ஆர் லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோட் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர் வந்து எனக்கு போட்டிருக்க ஒரு கமெண்ட்ல அப்போ வந்து லாங் ஹேர் இருக்கவங்களாம் ஐட்டம் ஃபில்தி வேர்ட்ஸ்ல வந்து அதை மென்ஷன் பண்றாங்க. சில பேர் வந்து நம்ம வந்து பிரேவா தெரியணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவா வந்து சமுதாயம் வந்து ஒரு மேன்னா எப்படி இருக்கணும்னு ஒரு சில மேனரிசம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு வராம அவங்க திணிச்சு அப்படி உட்காந்துருந்தாங்களோ, இப்படி உட்காந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆரர் செயலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி என் கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இந்த லாங் ஹேர் வெர்சஸ் ஷார்ட் ஹேர் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் போச்சு, நிறைய விவாதங்களும் போச்சு. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி நம்ம கூட 2 பேர் இருந்திருக்காங்க லாங் ஹேர் வச்சுருக்கவங்ககிட்ட. அவங்கக்கிட்ட என்ன நடந்ததுன்றதை தாண்டி எப்படி இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு எவ்வளோ செலவிடுறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பேசி வச்சுட்டு இந்த மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்குறீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஓவராலாக. என் பேர் கனிமொழி. நான் வந்து என்னோட ஹோம் டவுன் வந்து வெள்ளூர். சென்னையில் வந்து ஒர்க்காக வந்திருக்கேன். சென்னை இஸ் அனதர் ஹோம் ஃபார் மீ. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், பேங்கிங் செக்டரில். என் பேர் ரித்தி. நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ பேசிக்லி ப்ரான் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே வந்து அரக்கோணம் தான். காலேஜ் எல்லாமே வந்து ஸ்டெல்லா மரிஸில் முடிச்சுது. அதுக்கப்புறமா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3.5 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பிஸ்னஸ் சைட் வந்துட்டு. ஓகே. ஸோ வந்து நான் டேரெக்டாகவே கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடுறேன். இந்த லாங் ஹேர் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்போ வந்தது? ஓகே, நம்ம வந்து முடி வந்து வளர்க்கலாம், நம்ம வந்து முடியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக வளர்க்க முடியுமோ வளர்க்கலாம், அதுவும் ஒரு அழகு அப்படின்றதெல்லாம் எப்போ தீர்மானிச்சிங்க, எப்போ வளர்க்க ஆரம்பிச்சிங்க? லாங் ஹேர் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக ஒன்றும் தெரில. நான் வளர்ந்தது வந்து ஒரு டவுன் பேஸ்டு ஒரு என்விரான்மெண்ட் தான். அங்கே எல்லாருமே அங்கே லாங் ஹேர் தான் காமன். லைக் எவ்ரி ஒன் வில் வளர்றது தான் காமன், கட் பண்ணுறது காமன் இல்லை. ஸோ அப்போ சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து பாய் கட் மாதிரி தான் வச்சுருப்பாரு. ஸோ ஆஃப்டர் 8th அப்புறம் 8th to 11th வளர்த்தேன். அப்புறம் 12th வந்து கட் பண்ணிட்டாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலேஜ்லேருந்து ஒரு ட்ரிம் பண்ணி லாங் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ்லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? அப்போ வந்து இவ்வளோ லென்த் இல்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் லென்த்தியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் மீ. ஓகே, லாங் ஹேர் நல்லா இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்மளோட லென்த் வந்து இப்போ 12th படிக்கும்போது நான் ஒரு தடவை கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நல்லா இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன். அப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏன் கட் பண்ணால் நல்லா இருந்தது, போ நான் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே பீப்புள் ஆர் நோட்டீசிங் அஸ். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க. நான் என்னன்னா எப்பயுமே யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா
அவங்க உட்காந்துட்டு அவங்க ஷால் எடுத்து தான் ஃப்ரண்ட்ல போட்டு நான் போய் பார்ப்பேன். நீங்க என்னன்னா உங்க ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்ல சைடில் போட்டு அப்படி கீழே போயிடும்ல, அதான் சரி சேஃப்டிக்கு எடுத்து எப்பயும் போல இப்படிதான் உட்காரும். எப்பயுமே எங்கேயாச்சும் போனா ஹேர் எடுத்து. எப்பவுமே இப்படிதான். ஓகே, எப்போ இந்த லாங் ஹேர் வளர்க்கணும், நமக்கு லாங் ஹேர் வந்து நல்லா இருக்கும், செட் ஆகும் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிங்க? வயசுல இருந்தே வந்து லாங் ஹேர் தான் சரிங்களா. ஸோ ஒரு 4 to 5 years வரைக்கும் எனக்கு பாப் கட் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு ஹேர் வந்து ஓகே வளரட்டும் அப்படி சொல்லி அம்மா விட்டாச்சு. பட் இருந்துமே 3 months once நான் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு லாங் ஹேர்ன்றது வந்து எப்போவுமே இருக்கிறது தான். அது ஒரு நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு தான் லாங் ஹேர், காலேஜில் நம்மளுக்கு தான் லாங் ஹேர், ஒர்க் பண்ணுற பிளேஸில் நம்மளுக்கு தான் லாங் ஹேர். அது மாதிரி வந்து ஒரு நம்மளை கூப்பிடுறது, நம்மளை சொல்கிறது, எதாவது மென்ஷன் பண்ணுறதுனா கூட அந்த பெரிய முடி வச்சிருக்க பொண்ணு அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹாப்பினஸ்ன்னு இல்லை, கைண்ட் ஆஃப் ஓகே ஃபைன், ஒரு யூனிக்னஸ் மாதிரி இருக்குது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது லாங் ஹேர் வர்சஸ் ஷார்ட் ஹேர் அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. அப்படியே போகுது, முடி எப்படி வளர்க்குறீங்க, நீங்கள் ஏன் முடி வளர்க்கலை கேட்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கேள்விகள் எல்லாமே நீங்க எப்படி நடப்பீங்க, நீங்க தலைக்கு வந்து பூ வச்சுலாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், நீங்க saree கட்டுறது என்னது, அந்த பக்கம் போகும்போது சமூகம் உங்களை எப்படி பாக்குது, சமுதாயத்தில் நீங்க எப்படி நடக்கிறீங்க, அதாவது உங்ககிட்ட ஒரு பெண்மையையும் அந்த பக்கம் சமுதாயம் சார்ந்த ஒரு கேள்வியும் கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்னன்னு சொல்லி நீங்க உள்ள போனீங்க ஃபர்ஸ்ட்? I thought like okay, they themselves think that is like we are living in a fantasy world. ஒரு நம்ம என்ன நம்மளும் அதே சொசைட்டியில் தான் இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி பியூட்டி கான்ஷியஸான கொஷின்ஸே வந்து ரைஸ் ஆகுது. ஆனால் அவங்க சைடு வந்து சொசைட்டி பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஈவன் லாங்கர் சைட் பேசினவங்கள ஓப்பனாக நான் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருந்தேன். என்னென்னா லாங்கர் சைட் பேசின நிறைய பேர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து என்னால் ஒத்துக்க முடியல. லாங்கர் சைடு இருந்த நிறைய பேருமே அவங்க இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமா லேர்ன் பண்ணதாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் என்ன பர்சனலாக நினச்சேன்னா, இவங்க ஏன் இந்த மாதிரி கொஷின் வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், இவங்க சைடு வர ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து இவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக உள்ள என்ன தோணுச்சு, ஓகே லாங் ஹேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு க்ரீடோட இப்படி தான் வந்து ஒரு தாட்டில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் வந்து ரைஸ் ஆச்சு. ஏன் இவ்வளோ அளவுக்கு பண்ணணும், அவங்களும் பொண்ணு தான் நம்மளும் பொண்ணு தான், அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும், லைக் நம்ம யார் அதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு? அது ஒரு கொஷின். நிறைய கொஷின் வந்து ரைஸ் ஆன ஒரு பார்ட் என்னென்னா, அவங்க ஒரு சைடு அவங்க கொஷின் ரைஸ் பண்ண வச்சு ப்ளஸ் இங்கே வந்து நம்ம சைட் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அது டோட்டலாக வந்து நானும் பொண்ணு தான், இப்போ இவங்களும் பொண்ணு தான், எங்களால் அதை ரிலேட் பண்ண நாங்களே வந்து லாங் ஹேர் சைடில் துரந்தன் மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். சீரியஸ்லி அதில் எப்படின்னா லாங் ஹேர் சைடு இருந்தது சீக்ரெட் ஏஜென்ட் அம்சா மாதிரி தான். இவங்க எப்படி சொல்கிறாங்க நம்மளுக்குலாம் சரி ஓகே நம்மளும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற. ஏன்னா ஒரு இடத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அதை பார்க்கும்போது லாங் ஹேர் வச்சிருக்கோம், நாங்கெல்லாம் பொண்ணு, நீங்க ஷார்ட் ஹேர் வச்சிருக்கீங்க, நீங்களாம் பையன் மாதிரி, உங்கள்ட்ட வந்து உணர்வு எல்லாமே பையன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசும்போது ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி அவங்கள பார்த்தா பையன் மாதிரி இருக்கு, அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு நாங்க வந்து ஓப்பனா இன்ஃபேக்ட் நாங்க வந்து இது கமெண்ட்ஸ்லாம் தரமாட்டோம், அவங்க அழகா இருக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. நானும் ரித்தியுமே வந்து நிறைய பேர் ரொம்ப க்யூட்டாக உட்காந்துருந்தாங்க. ஸோ தெர் ஆர் 2 things. ஒருத்தர் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக, அப்புறம் தெர் ஆர் சம் அதர் ரீசன், ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அவங்களால பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சில பேர் கட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஒரு சில பேர் அழகாக அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லேடி வந்து அழகாக சாரீலாம் கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி சொல்லவும் செஞ்சோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் போயிட்டு எங்களுக்குள்ள மட்டும் இல்லை அவங்க கிட்ட டைரெக்டாகவே போய் சொல்லுவோம், லுக் லைக் எ பார்லிஜி பேபி அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். லாங் ஹேர் சைடு வந்து என்ன சொல்கிறாங்க, பொண்ணுங்களே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம், ஊட் ஆல் தட் நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டேன், நான் இவங்களுக்கு தரேன், இவங்க எங்களுக்கு தராங்க, ஏதாவது வேற ஏதாவது நல்ல அழகா யாராவது இருந்தாங்க அப்படின்னா வேர் ஆல்சோ கிவிங் காம்ப்ளிமெண்ட் டு தெம், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க, எனக்கு அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னா நான் யாருக்கும் தர மாட்டேன், ஒரு பொண்ணுங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு டோன்ட் நார்மலைஸ் தட் அப்படின்னு. அதுவும் லாங் ஹேர் இருக்க பொண்ணுங்க தர மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களால ஏத்துக்க முடியாது. ஓகே, அந்த நிகழ்ச்சியில நீங்க இருக்கும்போது எந்தெந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து அதாவது ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது? நாங்க அட்ராக்ட் பண்ணிக்க தான் ஹேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட மெயின் இன்டென்ஷன் வந்து இன்னொருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான் எங்களோட தலையாய கடமை அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு லென்த் வச்சுருப்போம், டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுருப்போம். ஏன் ஒரே ஒரு லென்த் லாங் ஹேர் தான் வைக்கணும்னு வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு.
வி ஃபீல் குட். இப்போ ஒரு நம்ம அவுட் சைட் வேர்ல்டுக்கு இப்படி இருந்தால், இப்படி ப்ரெசென்டபிளாக இருந்தால் பிடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியல. அட்ராக்ஷன்றதுனால அது இன்னொருத்தவங்களுக்கு வேறு யாரா இப்போ நமக்கு பிடிச்சி லாங் ஹேர் வைக்கிறோம், வேறு யாராவதுக்கும் அவங்களுக்கும் அந்த லாங் ஹேர் பிடிச்சிருக்கும், அப்போ அவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ அதை ஏற்றுக்கலாம். ஸோ வி ஆர் ஓப்பன் ஃபார் அப்ரிசியேஷன் அண்ட் எவ்ரிதிங், காம்ப்ளிமெண்ட் அண்ட் எவ்ரிதிங். பட் ஆன் டாப் ஆஃப் இட் அதுக்காக நாங்கள் வளர்க்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட பர்சனாலிட்டிக்கு அது சூட் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து சொசைட்டி வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கு. எப்படின்னா விமென்னா லாங் ஹேர் தான் வச்சுருக்கணும் ஒன்று வச்சுருக்கு, அதை நாங்கள் உடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பாய்கட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி, எனக்கு வந்து இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சொசைட்டி வந்து எது வேணால் சொல்லும், நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும். இதே சொசைட்டி தான் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்ம நல்ல எஜுகேஷனில் முன்னாடி இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் லாங் ஹேர் வச்சுக்கோ ஷார்ட் ஹேர் வச்சுக்கோன்னு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. நம்ம வந்து எது நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ சொசைட்டி சொல்லுதுன்றதுக்காக போய் நான் வந்து ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ண முடியாது. சொசைட்டி சொல்லுதுன்றதுக்காக அதை பிளைண்டாக அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து ஷார்ட் ஹேர் பிடிக்கும், அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் லாங் ஹேர் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அது திணிப்பு, அது செட் ஆகாது. அதே நேரத்தில் எனக்கு பர்சனலாக லாங் ஹேர் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும், எனக்கு அது சூட் ஆகும்னு தோணும் போது சொசைட்டி சொல்லுது ஐயோ எனக்கு வேணாம் அப்படிங்கும் போது, அப்போ வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை நான் இது பண்ணிவிட்டு, அதாவது பர்சனல் ப்ரிஃபரன்ஸை வந்து நான் குறைச்சிக்கிட்டு சொசைட்டிக்காக வாழ்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக? ஸோ அகைன் எனக்கு என்னென்னா, பகுத்தறிவுங்கிறது வந்து எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுறது இல்லை. எது வேணுமோ அது உனக்கு சூட் ஆகுதா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. சூட் ஆகாதோ நமக்கு சூட் ஆகலையா அதை கொஸ்டின் பண்ணு. இது எல்லா விதத்துலையும் பொருந்தும், நாட் ஓன்லி ஃபார் லாங் ஹேர் ஆர் ஷார்ட் ஹேர். லாங் ஹேராகவும் இருந்துக்கோங்க, ஷார்ட்டாகவும் இருந்துக்கோங்க. நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா, இந்த விஷயம் பிடிக்கலையா அப்போஸ் பண்ணிக்கோங்க. தட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு எப்படி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கும், எங்களுக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே, உங்களுக்கு அதாவது இது வந்து எதிர்த்தரப்புலேருந்து வந்த கருத்து, உங்கள் தரப்பில் இருந்த ஆட்களே சொன்ன கருத்தில் எனக்கு ஒரு முரண்பாடுகள் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்க முடியாமல் இருந்தது. ஏன்னா இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம இந்த கருத்து அவங்க சொல்லும்போது நம்ம பெண்களுக்குன்றப்போ அங்கே இருக்க ஒரு 15-20 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கருத்து சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சி சொல்லிட்டு போகிறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏற்க முடியாத கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள்? என்னென்னா அவங்க பேசுனது தான் யூஸ்வலாக வந்து அவங்க சொல்கிறது தான். நான் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் போனோம் அப்படின்னா ஐ வில் ஷோ ஆஃப் லைக் திஸ், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், நான் வந்து ட்ரை டு அட்ராக்ட் மென். அதெல்லாம் நிஜம். அதில் வந்து நான் அப்படி பண்ணதே கிடையாது. அதாவது நம்ம கண்ணாடி போட்டு மேக்கப் பண்ணுறோம்ல வீட்டில், அதோட முடிஞ்சுது. அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்குன்னு போனோம்னா அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்படியே மிங்கிளாகி நம்ம ஓகே இவங்க வராங்க இப்படி ஹேர் அப் அது மாதிரி நினச்சதெல்லாம் கிடையாது. பட் அது மாதிரி போர்ட்ரே பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. விமன் லாங் ஹேரில் இருக்கவங்க மற்றவங்கள அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு சில யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, பசங்க நின்று ஒரு தடவை பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நின்று பார்க்குறாங்கன்றது அவங்களோட மைண்ட் செட். ஓகேங்களா? இப்போ ஒரு நீங்கள் நிற்கிறீங்க, நான் வரேன் க்ராஸ் பண்ணுறேன், பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றது உங்களோட தாட்டு. நீங்கள் பார்க்கணுன்னா பார்ப்பீங்க, இல்லை நான் பார்க்க வேணாம், இல்லைன்னா நீங்கள் கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இப்படி நான் போகும்போதெல்லாம் நான் என்ன மிஸ் யூனிவர்ஸாக, நான் போகும்போது எல்லாரும் திரும்பி பார்க்கறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பெண் ஒரு முடி வளர்க்குறாங்க, இல்லை முடி வெட்டணுன்றது அவங்களோட விருப்பம். எனக்கு லாங் ஹேர் வேணும், நான் வச்சுக்கிறேன். அவங்க சொன்ன கருத்துக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, சமுதாயம் எங்களை திரும்பி பார்க்கணும், ஆண்கள் எங்களை திரும்பி பார்க்கணும், அதுக்காக நாங்கள் லாங் ஹேர் வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறது எல்லா பெண்களையும் சாடுற மாதிரி ஆயிரும் அந்த இடத்துல. ட்ரூ, we cannot agree that. அப்புறமா நம்ம இப்போ அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங் ஹேர் விட ஷார்ட் ஹேர் தான் வந்து அட்ராக்டிவ். ஓகேங்களா? we should agree that. ஸோ இப்போ லாங் ஹேர்னா அந்த லாங் ஹேர் சைடு, அது ஷார்ட் ஹேர் சைடு அந்த பக்கமாக இருந்தவங்க எல்லாருமே பாய் கட் வச்சிடல. பாய் கட் மீன்ஸ் லைக் ரொம்ப ஷார்ட்டாக வந்து கட் பண்ணல. சில பேர் பிக்ஸி கட் ஒரு இதுவாக இருந்தாங்க, சில பேர் வந்து பாப் கட் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தேர், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே அட்ராக்டிவ் தான். எல்லாமே வந்து இப்போது இதையும் தாண்டி போனோன்னா வந்து ஷோல்டர் லென்த் ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஷார்ட் ஹேரை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இது எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்போது மென் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த சைட்லேருந்து சொல்கிற முடியுமா? அது தப்பு. உங்கள் இஷ்டமாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருங்க. இது எங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நாங்கள் வந்து இருக்கோம். இந்த கம்ஃபர்டபுள்ன்றதை பேஸ் பண்ணி ஓகே. பட் அதில் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருந்த ஒருத்தவங்களோட நேம் எனக்கு தெரியல. அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு சட்டை வந்து எனக்கு இப்படி போடுறது எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு இது நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஐ கேன் நாட் அக்ரி. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
அவங்க என்ன சொன்னாங்க, நான் லாங் ஹேர் வச்சிருந்த போது ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஆஃப்டர் நான் இது கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் ஐ எம் ஃபேஸிங் கிரிட்டிசிசம். ஸோ ஸ்டில் ஷீ இஸ் ஃபேஸிங் கிரிட்டிசிசம், ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னா நோ ஒன் ஹேஸ் ரைட் டு கொஸ்டின் யூ, ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நான் வந்து சொசைட்டிக்காக சேஞ்ச் ஆனேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? சொசைட்டி வந்து உங்களை அப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுதா அப்படின்னா கிடையாது. என்ன இருந்தாலும் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் லாங் ஹேர் வச்சுக்கணுமா, ஷார்ட் ஹேர் வச்சுக்கணுமா, நான் என்னோட ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது என்னோட பர்சனல் தாட். பிகாஸ் எனக்கு அறிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறேன், நான் இந்த ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கிரிட்டிசிசம்னா ஆப்வியஸ்லி நீ ஃபேஸ் பண்ண தான் செய்வேன். பிகாஸ் பாய்ஸ் ஆல்சோ ஃபேஸிங் த சேம் கிரிட்டிசிசம், ரைட்? அப்படி இருக்கும்போது நான் சொசைட்டிக்காக மாற்றிட்டேன், இப்போ நான் சேஃபாக இருக்கேனா, இப்போ நான் சேஃபான சொசைட்டிக்குள்ளே வந்துட்டேனா? இப்போ வந்து ஒரு விஷயம் ஆப்போசிட் சைடில் வந்து என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேர்ள் வந்து சொல்கிறேன், என்னால் ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண முடியல, ஸோ நான் ஷார்ட் ஹேர் வச்சு என்ன நானே ஹைட் பண்ணிக்கிட்டு நான் சேஃபாக இருக்கிற இடம் தெரியாம, அதாவது சொசைட்டி அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. ஆனா என் சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மாத்திக்கிறேன், சேஞ்ச் அப்புறம் என்ன ஃபெமினிசம்? அது எனக்கு வந்து புரியல. ஏன்னா அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நைட்டு 2 மணிக்குன்னா வெளியே போக முடியும், 2 மணி 3 மணிக்குனா வெளியே போக முடியும், உங்களால போக முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அந்த எதிர்த்தரப்புல இருந்து நானும் நைட் அவுட் போவேன் வைக்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். என்னன்னா பாய் கட் பண்ணிருந்தாலும் பெண்மை அப்படிங்கிறது மூஞ்சிலே தெரிஞ்சிரும், யாரா இருந்தாலும் ஃபேஸ் பார்த்தா தெரிஞ்சிரும். unless and until they are acting like this and showing அந்த மேனரிசம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்ஃபர்டபிலிட்டிக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அண்ட் இயல்பாகவே இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நம்ம வந்து பிரேவாக தெரியணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து சமுதாயம் வந்து ஒரு மேன்னா எப்படி இருக்கணும்னு ஒரு சில மேனரிசம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு வராமல் அவங்க திணிச்சு அப்படி உட்காந்துருந்தாங்களோ, இப்படி உட்காந்துருந்தாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஈவன் இஃப் யூ சிட் லைக் திஸ், யூ கேன் பி ஸ்ட்ராங், யூ கேன் பி இண்டிபெண்டன்ட், யூ கேன் பி பிரேவ். கரெக்டா? லாங் ஹேர் இருந்தாலும் அந்த குவாலிட்டிஸ் வந்து இன்சைடில், நாட் அவுட் சைட். ஸோ அது இப்படி காட்டுறதுனால தான் நமக்கு பிரேவாக தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது 2 ஜெண்டருக்கும் பொருந்தும். மேன் கேன் பி சிம்பிள், இப்படி கூட இருக்கலாம், அண்ட் ஹி கேன் பி ஸ்ட்ராங், இப்படி தான் உட்காரணும்னு அது மேனுக்கும் கிடையாது, விமென்க்கும் கிடையாது. ஸோ அது எனக்கு செட் ஆகலை. பட் ஒரு சில பேர் அழகாக கூலாக எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸு, இன்னும் நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறையா ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தாங்க, பாக்ஸிங்கில் அது மாதிரி. நாங்கள்லாம் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தோம், ஜிம்லாம் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆமாம், ஸோ அதெல்லாம் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்குது? அது இந்த என்னோட லென்த் வந்து இவ்வளோ அடி இருக்கும் அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி லென்த் எவ்வளோ இருக்குது இப்போ உங்களோட ஹேர் லென்த்? ஐடியா இல்லை. நான் 5'7", ஸோ நீ ஒரு ஹைட் வந்து 5'7", ஸோ எனக்கு ஃப்ளோர் லென்த் இருந்துச்சு, என் ஹைட் முடி இருந்தது. அப்புறமா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சொல்லி போய் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டீங்க. அப்போ 5'7" வரைக்குமே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.5 இருக்கும்ல. என்னோட ஹைட் 5.4 to 5.5, ஸோ 3.5 அரௌண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது என்னன்னா அந்த ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க, எப்படி நாங்களாம் ஹேர் வளர்க்குறதுன்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் டேரெக்டாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ஹேர் டிப்ஸ், ஒரு ஹேர் மெயின்டைன். ஏன்னா ஹேரில் நிறைய விதங்கள் இருக்கும், கேர்லி ஹேர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஹேர்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு சிக்கு அதிகமாக வரும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கீழே வந்து அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? லிமிட்டாக ஆயில் வைங்க, போட்டு நிறைய வைக்க கூடாது. மாய்ஸ்சர் அதாவது தலை குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி வச்சா கூட போதும். நம்ம ஹேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய எண்ணெய் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய முடி வளர்ந்துரும். அப்படிலாம் கிடையாது. நானுமே வீட்டில் ரெடி பண்ணுற ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோட முடியில் வந்து எப்போவுமே ஆயில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ட்ரை ஸ்கால்பாக இருந்தாலுமே கூட நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளோட ஆயில் செக்ரேட் ஆகிற ஒரு டைப் தான் எல்லாரோட ஹெட்லேயுமே. அப்படி இருக்கும்போது ஹேர் ஆயில் டெய்லி அப்ளை பண்ணணுன்றது நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். நம்ம வீக்லி ஒரு 1 or 2 அதுவே போதும் மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். மற்றபடி ஹேர் ஆயில் விட நம்ம வந்து ஹேர் மாஸ்க் டைப் வந்து போயிடலாம். மாஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது நல்ல ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எக் வந்து யூஸ் பண்ணால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கர்டு வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது, நான் எக் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நல்ல ஒரு கண்டிஷன் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும், நம்மளுக்கு அந்த லுக் வேணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலான நம்மளுக்கு கண்டிஷனர்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதில் பிராண்டடாக நம்மளுக்கு எது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கண்டிஷனர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. என்னோட ஹேர் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆரஞ்சாக இருக்கும், அப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நான் ஏதாவது ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எந்த ஒரு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்க்கும் போனதே கிடையாது. நான் ஹேர் கட்டே நானே தான் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது அக்காவோ இல்லை அம்மாவோ அவங்கக்கிட்ட தான் பண்ணியிருப்பேனோ தவிர்த்து நான் இது வரைக்கும் பார்லர் கட்ஸ்லாம் பண்ணது கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா நிறைய அந்த எதிர்த்தரப்புலேருந்து நிறையா கொஷின்ஸ்லாம் வந்தது. இவங்களுக்குலாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். டைம் ஒத்துக்கிறேன், டிபெண்டிங் அப்பான் தி ஹேர் லென்த் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் தி ஹேர் அந்த மெயின்டெனன்ஸ் டைம் வந்து அதிகமாக இருக்கும். பட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. எப்படின்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நார்மல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமா இல்லை லக்ஸரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. நம்ம லக்ஸரி மெயின்டெனன்ஸ் போனோம்னா இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஸ்மூத்தனிங், அப்புறம் ஏதோ ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் நிறைய சொல்கிறாங்க, எனக்கு அது பேரெல்லாம் கூட தெரியாது. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஹேர் கட்ஸ் அதெல்லாம் போனீங்க அப்படின்னா லாங் ஹேராக இருந்தாலும் மீடியம் லென்த் ஹேரில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் செலவாகும். இதே வந்து நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸ்னால் ரெகுலராக கரெக்டான டைமில் தலை குளிக்கிறது, அப்புறம் கரெக்டான ஆயிலிங் அப்ளை பண்ணுறது, ஷாம்புல மைல்ட் ஷாம்பு இல்லைனா தண்ணி கலந்து நம்ம தலை குளிக்கிறது, அப்புறம் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றது, கரெக்டான தூக்கம் தூங்குறது. ஸோ இது மாதிரி நார்மல் மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா லாங் ஹேர் இருந்தாலும் கம்மி செலவு தான் ஆகும், ஷார்ட் ஹேர் இருந்தாலும் கம்மி செலவு தான் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத வந்து என்னால் பர்சனலாக ஏற்றுக்க முடியாது, நான் பர்சனலாக இது பண்ணது வரைக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் நம்ம ரெண்டு பார்க்கலாம் இந்த ஹேர் கேரில். ஸோ எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்களே, நானுமே வந்து ஒரு பேக் மாதிரி போடுவேன். இதை நான் அந்த ஷோலையும் சொல்லியிருந்தேன். ஹென்னா, அப்புறமா வந்து ஆயில், எந்த ஆயில் வேணாலும் உங்களுக்கு இந்த செக் ஆயிலெலாம் கிடச்சிதுன்னா வெல் அண்ட் குட், இல்லைனா நார்மல் பேராஷூட், நான்லாம் பேராஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹென்னாவுமே வந்து ஊரில் போனால் தான் செடி எல்லாம் கிடைக்கும், இல்லைனா நார்மல் நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டுமே, அப்புறம் வந்து லெமனோட சாறு, அப்புறம் பீட்ரூட்டோட ஜூஸு, அதுக்கப்புறம் டீ டிகாஷன், இதெல்லாம் போட்டு கலந்து சாட்டர்டே சண்டே வந்து ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணுவேன். ரொம்ப உடம்பு கோல்டாக இருக்கவங்க வந்து ரொம்ப நேரம் அதை வைக்க தேவையில்லை, ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆக்கிடும். இல்லை ஹீட் பாடி அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour கழித்து அப்புறம் ஒரு மைல்டாக வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட், இதோட நான் அந்த எக்கெல்லாம் போட்டேன்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி சில்கி அண்ட் ஷைனி டெக்ஸ்சர் வரும். கண்டிப்பாக யாராவது வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. நான் இதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாங் ஹேரில் நீங்கள் நான் வாங்கின ஒரு காம்ப்ளிமெண்ட், த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? கேட்ட ஒரு விமர்சனங்கள் அப்படின்னா என்னடா ஒரு விமர்சனம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஐடிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங், விசிபிலிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு வந்து லாங் ஹேர் இருக்கிறதுனால அது நம்ம பெருசாக அதுக்கு மெனக்கெட தேவையில்லை. பீப்புள் வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிப்பாங்க. நம்மளோட ஒர்க் பேசும் தான். ஆன் டாப் ஆஃப் இட் ஓகே தட் லாங் ஹேர் கேர்ள் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிடிச்சி வைக்கிறோம், அந்த விஷயம் வந்து நம்மளோட கெரியருக்கும் ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பில்லை, அதுக்கு மெனக்கிறது ஒன்றும் தப்பில்லைல்ல அப்படின்னு இருக்கும். ஸோ அது நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா விமென்க்கு வந்து ஜாபுங்கிறது ரொம்ப முக்கியம். பிடிச்ச ஒரு ஹேர் வைக்கிறோம், அது வந்து இது அதே நம்ம ஐடென்டிட்டியாவும் மாறுது அப்படிங்கும் போது ஐ லைக் இட். பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் மீ, பீப்புள் நோ மீ பிகாஸ் ஆஃப் திஸ்ங்கும் போது இட் இஸ் குட்ல. இன் திஸ் ஜென்ரேஷன் நோ ஒன் இஸ் மெயின்டைனிங் திஸ் மச் லாங் ஹேர், ஸோ அதனால அப்படி பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லுவாங்க மெயின்டைனிங் லாங் ஹேர் அது ரொம்ப கஷ்டம், இப்போ இருக்கிற பசங்க யார் வச்சுருக்கா, இப்படி இருக்கும்போது நீ மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குது. மற்றபடி அதுதான் இவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, கனி சொன்ன மாதிரி ஒரு நம்மளை மென்ஷன் பண்ணும்போது இது ஒரு லாங் ஹேர்ன்றது வந்து நான் இப்போ ஒரு குளோபல் ப்ராசஸில் இருந்தேன். அங்கே யூஎஸ் கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து என்னோடய பாஸ் எல்லாம் வந்து யூஎஸ்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அந்த லாங் ஹேர் பார்த்துட்டு ஒரு சமயம் ஒரு மஸ்மரைஸ் ஆகி நம்மக்கிட்ட வந்து பேசும்போது நினைக்கிறது, ஒரு கார்ப்பரேட் ஒரு பாஸ் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது அது இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து ரீசெண்டாக நான் நியூட்ரிஷன் ரிலேட்டடாகவும் வந்து அடிக்கடி செமினார்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹை லெவலில் இருப்பாங்க, லைக் அவங்க தான் வந்து அந்த ஒரு பொசிஷன்லேயே நம்ம ஹைரார்கி லெவல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது அந்த ஹை பொசிஷனில் இருக்கவங்கலாம் டைரெக்டாக வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப அந்த டைமில் வந்து லாங் ஹேர் வச்சிருந்தா இவ்ளோ ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கா அப்படி சுத்தி இருக்கவங்க பாப்பாங்களா பாரு, எல்லாரையும் விட்டு நம்ம இவங்க கிட்ட போய் பேசலாம். அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்ம கூட ஒரு உரையாடுறதுக்கான ஒரு ரீசனா இது இருக்கும். பார்த்தோனே வந்துட்டு ஓகே இது காரணமா இது ஓபனிங் ஒரு கரெக்ட்.
வேற அந்த எந்த ice reason breaker பின்னாடி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதுவா இருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனங்களோ இல்ல ஒரு பொறாமை ஏதாவது ஏற்பட்டது அந்த மாதிரி பேட் சந்திச்சது கமெண்ட்ஸே நிறைய வரும். பேட் கமெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா இந்த ஷோ இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்னாச்சு, ஷார்ட் ஹேர் இருக்கவங்கலாம் வந்து சம்திங் தே ஆர் லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோட் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு அதாவது ஷார்ட் ஹேர்ல இருக்கு உங்களை சொன்னாங்களா இல்ல ஷார்ட் ஹேர் சைடு இருக்கவங்கள வந்து லெஸ்பியன் சொல்லி ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. அதுவுமே எங்களால் அக்ரி பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வந்து போட்டிருக்க ஒரு கமெண்ட்ல அப்போ வந்து லாங் ஹேர் இருக்கவங்களாம் ஐட்டம் அப்படி சொல்லி ஒரு 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 ஃபில்த்தி வேர்ட்ஸில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க. பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி திமிரு அதிகமாக இருக்கும், இவங்கெல்லாம் வந்து லாங் ஹேர் வச்சிருக்குன்ற திமிரு, அறிவு இருக்காது, அது மாதிரிலாம் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஓகே ஏன் இவ்வளோ அளவுக்கு ஆக்சுவலி அந்த ஆப்போசிட் சைட்லயே சொன்னாங்க தானே ஒருத்தர், இதுல என்னன்னா அதாவது அவங்க அழகை தவிர்த்து அதுக்கு பின்னாடி வந்து யோசிக்கவே மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொன்னாங்க. இன்னொன்னு என்ன, நான் பர்சனலா டிபேட்லாம் வந்து இல்ல, ஆக்சுவலா டிபேட் பண்றதுக்கு முன்னாடி I didn't know her, even I didn't know her name. அவங்க யாரும் எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் இது வரைக்கும் நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உள்ள கேப்குள்ள வந்து உட்கார்றேன், ஒரு பையன் அவங்க கூட இருந்தாங்க, அவங்க பார்த்துட்டு லாங் ஹேர் நல்லா இருக்காங்க. அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஷார்ட் ஹேர் வச்சிருக்க பொண்ணு, டிபேட்ல எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண அந்த பொண்ணு, அவங்க நேம் எனக்கு தெரியல சரிங்களா, அவங்க வந்து லாங் ஹேர்ரா அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னா, யார் நீ, உனக்கு எனக்கு முன்னாடி தெரியுமா, எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ற, ஏன் எதுக்கு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பொண்ணு அப்படி பேசின பொண்ணு டிபேட்ல உட்காந்துட்டு நாங்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளுக்காக தான் வச்சிருக்கோம், நாங்கெல்லாம் வந்து அவங்கள எதுவுமே பேச மாட்டோம், ஏமா இப்போதான் முன்னாடி நீ பேசிட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த டிபேட் வந்து ரொம்ப ஒரு கேமரா கான்ஷியஸோட நடந்துச்சோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய மைண்ட்ல ஒரு தாட் இருக்கு. ஏன்னா ஈவன் லாங் ஹேர் சைடு அண்ட் ஷார்ட் ஹேர் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஒரு சில பேர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுல வந்து நல்ல ஒரு அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு கேமரா வந்து அவங்கள வந்து பார்க்கணும், இவங்கள வந்து கேமரா பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு சில நிறைய விஷயம் பண்ண மாதிரி வந்து இருந்தது. அது லாங் ஹேர் சைட்லயும் இருந்தது, லாங் ஹேர் சைட்லயும் இருந்தது. லைக் வந்து ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி இப்படி பண்றது, அப்புறம் நடந்து வந்து இப்படி ஃபிளிப் பண்றது, அப்புறமா வந்து நான் ஹேர் இப்படி காட்டுவேன் அப்படி காட்டுவேன் சொல்லி இது எல்லாமே வந்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க. இது வந்து ஒரு 3 years முன்னாடி லாங் ஹேர் சைடா இன்டர்வியூ கொடுக்கும்போது முடி வந்து எப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்கன்னும் போது நார்மலாக இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதை நார்மலாக கேட்ட ஒரு கொஷனுக்கு வந்து இதை நாங்கள் பண்ணது ஃபைன், இது மாதிரி ஹேர் வந்து தூக்கி இப்படி போட்டது சும்மா இல்லைங்க இப்படிலாம் வந்து இருக்கும், இதை மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லி ஃபன்னியாக பண்ணது வேறு. ஆனால் ஒரு விஷயம் அவங்க ஆப்போசிட் சைடில் சொசைட்டி பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சீரியஸான கான்வோ ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்துட்டு நான் கேமரா கான்ஷியஸ்க்காக போய் நடந்து போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணனா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள், இவ்வளோதான். அதாவது அவங்களுக்கு ஒரு ஒபினியன் இருக்கு, அது ஆமாப்பா நாங்க அப்படிதான்றது அப்படிதான்ற மாதிரி வந்து பண்றாங்க. இதுல நிறைய பேரு கீழெல்லாம் சொல்லும் போது கீழே போகும்போது கலாச்சிட்டு போறாங்க பாத்துக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் வந்து சொல்லி வேற அனுப்புறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நன்றி.